ஓகே, டுடே வைட் அண்ட் டீப் நெக் லைனுக்கு உண்டான ஷேப்டு ஃபேஸிங். இது வந்து பேக் நெக் லைன் 8 inch டெப்த்தில் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ராங் சைட் ஆஃப் த ஃபேஸிங் மெட்டீரியலில் நான் இந்த பக்ரமை ராங் சைடில் ஸ்டிக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அண்ட் 0.5 inches சீம் அலவன்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த சீம் அலவன்ஸ் இந்த கார்னர் எட்ஜஸை நம்ம கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணதான் இந்த சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த எட்ஜஸ்ல நீங்க கண்டினியூவா இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நெக்கோடைய ஆல் அலாங். அண்ட் இந்த கார்னர் ஃபுல்லா ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம ஷேப்டு ஃபேஸிங்க மெயின் மெட்டீரியல்ல எப்படி அட்டாச்மெண்ட் பண்றோம் அப்படின்றது தான். ஸோ இது பேக் நெக் லைன். அண்ட் பேக்கோடைய பார்ட், அதாவது பேக்கோடைய நெக்லைனுக்கு மெயின் மெட்டீரியல் பேக் சைட் பார்ட் கொண்டு வந்திருக்கேன். அதுல நம்ம ஷேப்டு ஃபேஸிங்கா சென்டர் நாச்சஸ் டு சென்டர் நாச்சஸ் நம்ம அப்ளை பண்றோம். அண்ட் மெயின் மெட்டீரியல் ரைட் சைட் அண்ட் ஷேப்டு ஃபேஸிங் ரைட் சைட் டுகெதர்ல நம்ம இதை பிளேஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே எடுத்த உடனே சென்டர் நாச்ல பிளேஸ் பண்ணும்போது நம்ம எல்லா கார்னர்ஸ்லயும் நமக்கு பேலன்ஸ்க்காக கிளாத் மூவ் பண்ணுவோன்றதுனால ஃபர்ஸ்ட் பெல்பினால பின் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணாலும் நமக்கு இந்த பெல்பின் பின் பண்ணதால ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியா கிளாத் மூவ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நெக்லைனை ப்ராப்பரா அசெம்பிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் ஸ்ட்ரெயிட்டா நம்ம சென்டர் பேக்ல ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஸ்டிச் பண்றோம். ஸோ இது ஏன் ஸ்டிச் பண்றோம்னா, இந்த ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப்டு ஃபேஸிங் அலைன்மெண்ட் மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ ரைட் சைட் டுகெதர்ல நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸை அப்ளை பண்றோம். அண்ட் பக்ரம் edges வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்டர் தட் இந்த ஷோல்டர்ல இருந்து நம்ம 0.5 inchesல ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அதுக்கப்புறம் இந்த பக்ரமோடைய எட்ஜஸ்ல நீங்க ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பக்ரம
வக்ரமோடிய எட்ஜஸ்ல நம்ம ஸ்டிச்சஸ் அப்ளை பண்றோம். கிளாத்தை ப்ராப்பரா டர்ன் பண்ணுங்க. ஓகே, ரைட் சைட் டுகெதர்ல தான் பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த நெக்லைனை ஒட்டி நம்ம ஸ்டிச்சிங் அப்ளை பண்றோம் எண்டு வரைக்கும். எண்டில் முடிக்கும் போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. ஆஃப்டர் தட் 0.5 ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துடுறோம் இந்த சென்டர் மெட்டீரியல்ல. அண்ட் 0.5 inches ஸ்பேஸ் விட்டு இது என்ன ஷேப்ல இருக்கும் அந்த ஷேப்லயே கட் பண்ணுங்க. அண்ட் ப்ராப்பரா நெக்லைன் ஆல் அரவுண்ட் நெக்லைன் ஃபுல்லா இந்த மாதிரி கிராஸ்ல நம்ம நாச்சஸ் அப்ளை பண்றோம். அண்ட் 0.75 inches கேப்ல நம்ம இந்த மாதிரி கிராஸா ஒரு நாச்சஸ் அப்ளை பண்ணிட்டு வரோம் ஆல் அரவுண்ட் நெக்லைன். அண்ட் இதை கட் பண்ணும்போது நான் இந்த பீசஸ் மட்டும்தான் கட் பண்றேன். ஓகே, ஸ்டிச்சஸை கட் பண்ணக்கூடாது அண்ட் ஷேப்டு ஃபேஸிங்கையும் இல்லை இந்த கிளாத்தையும் கட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து நான் டீச் பண்றது பிகினர்ஸ்க்காக. இந்த மாதிரி ஆல் அரவுண்ட் ஃபுல்லா நம்ம நாச்சஸ் அப்ளை பண்றோம். அண்ட் ஆல் அரவுண்ட் நெக்லைனா நான் நாச்சஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாப் ஸ்டிச் அப்ளை பண்றோம். டாப் ஸ்டிச் வந்து இந்த ராய் எட்ஜஸ்லாம் ரைட் சைட்லயே இருக்கணும். அண்ட் டாப் ஸ்டிச் இந்த டிச்சில் நீங்க போடணும். டிச் மீன்ஸ் இந்த மெயின் மெட்டீரியல் அண்ட் ஷேப்டு ஃபேஸிங் நடுவில் இந்த பிட்டில் நம்ம டாப் ஸ்டிச்சஸை அப்ளை பண்றோம். அண்ட் இதோட எல்லா ராய் எட்ஜஸும் ரைட் சைட்ல இருக்க மாதிரி மூவ் பண்ணி வேணும். அண்ட் இந்த மாதிரி டிச்ல நம்ம ஆல் அரவுண்ட் நெக் லைனை ஃபினிஷ் பண்றோம்.
and top stitch finished. நம்ம டிச்ல பிளேஸ் பண்ணும்போது மட்டுமே இது ப்ராப்பர் நெக்லைன் ஈஸியா டர்ன் ஆக நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபுல் ஷேப்டு ஃபேஸிங்குமே நமக்கு வந்து ப்ராப்பர் டர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுது டாப் ஸ்டிச்சஸ். ஓகே, ஸோ பக்கா அயன் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். அண்ட் ஃப்ரண்ட் நெக்லைனும் சேம் ஷேப்டு ஃபேஸிங் தான் பண்ண போறோம். ஓகே, இது ரைட் சைட் அண்ட் திஸ் ஒன் ராங் சைட். ஓகே, ராங் சைட்ல இப்படி இருக்கும். ஸோ நம்ம இந்த கார்னர்ல ஹிடன் ஹெம்மிங் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் வேஸ்ட் டாட் நம்ம ப்ராப்பரா இந்த வேஸ்ட் டாட்டை கேட்ச் பண்ணும்போது நம்ம ஒரு பெல்பினால பின் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனும் சேமா இருக்கா? இப்போ இங்க இந்த மாதிரி லைன் நமக்கு மூவ் ஆக கூடாது. ஸோ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் ஈவனா நம்ம கேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் அப்ளை பண்ணுங்க. எண்ட் ஃபினிஷ் பண்ணும்போதும் ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். ஓகே, ஸோ ப்ராப்பரா சேம் லைன்ல நமக்கு சூவிங் ஆகியிருக்கு. இதே மாதிரி அதர் டாட்ஸையும் ஃபினிஷ் பண்ணுங்க. அண்ட் ரைட் சைட்ல பாருங்க, நமக்கு டாட் நீட் ஃபினிஷ் ஓப்பனா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் இல்லாம கேப் இல்லாம நீட்டா ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். அண்ட் ஷேப்டு ஃபேஸிங் ஃப்ரண்டோடைய பார்ட்ல ஸ்டிச் பண்ண போறேன். அண்ட் இந்த ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தை ரா எட்ஜஸ்ல 0.5ல ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நெக் விட்த்தை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக்ல எனக்கு சென்டர் ஃப்ரண்ட் டாட் போக எனக்கு இங்க எவ்வளோ இருக்கணும்? ப்ராப்பரா எனக்கு 3 inches வரணும். ஸோ 3 inches எய்தர் ஆன் போத் சைட் நமக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இந்த சைடும் ஷோல்டர் ப்ராப்பரா இருக்கணும். அதே மாதிரி தான் பேக் நெக்லயும் இருக்கணும். ஓகேவா? ஸோ எப்போ நெக் வித் ஷோல்டர் வித் சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் நமக்கு ஷோல்டர்ல லூஸ் ஃபிட்டே வரும். அண்ட் 0.5 inches ஃபோல்டில் ஸ்டிச் பண்றேன்.
அண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்டோடைய பார்ட்ல அப்ளை பண்ண போறோம். மெயின் மெட்டீரியலோடைய ஃப்ரண்ட் பார்ட் ரைட் சைட் and shaped facing right side. Right side to right side and center notch to center notch match பண்ணிட்டு first நம்ம bell pin ஆல pin பண்ணிடுறோம். And then centerல நம்ம இந்த cloth move ஆகாம இருக்க stitches apply பண்றோம். So இந்த மாதிரி சென்டரா பிளேஸ் பண்ணுங்க. Okay. So straight ஒரு stitches apply பண்ண பிறகு நம்ம neckline ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். பக்ரமோடைய எட்ஜஸ்ல நம்ம ஸ்டிச்சஸ் அப்ளை பண்றோம். ஆல் அரவுண்ட் நெக்லைன். ஷோல்டர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சஸ் அண்ட் ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டபுள் ஸ்டிச்சஸ் இல்ல, ரிவர்ஸ் ஸ்டிச். கர்வ் நெக்லைன்ல கொஞ்சம் ஸ்லோவாவே ஸ்டிச் பண்ணுங்க. சாரி. அண்ட் கர்வ் நெக்லைன் வரும்போது ஸ்லோவாவே ஸ்டிச் பண்ணுங்க. அண்ட் டீப் 1 வீக் ஸ்டிச்சஸ் வரணும்னா சிங்கிள் ஸ்டிச்சஸ் பேஸ்ல கொடுத்துட்டு கிளாத்தை டர்ன் பண்ணுங்க. ஓகே, ஃபினிஷ். சேம் லைக் தட் 0.5 ஸ்பேஸ் விட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். அண்ட் நாச்சஸ் அப்ளை பண்ணுங்க. அண்ட் சென்டர்ல நம்ம இந்த ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வி ஷேப் கிட்ட வரைக்கும் நம்ம இந்த நாச்சஸ் ரொம்ப கார்னரா அந்த ஸ்டிச்சஸ்
நியர்பை நம்ம இந்த நாச்சஸ் அப்ளை பண்றோம். ஓகே, ஆஃப்டர் தட் 0.75 இன்ச்சஸ் கேப்ல ஒரு கிராஸா நாச்சஸ் அப்ளை பண்ணுங்க ஆல் அரவுண்ட் நெக் லைன். அண்ட் கர்வ் நெக் லைன் வரும்போது அந்த இடத்துல நாச்சஸ் ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் ரொம்ப நீட் டர்னிங் கிடைக்கும். ஒரு ப்ராப்பர் டர்னிங் நமக்கு நெக் லைனை ஈஸியா டர்ன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும் இந்த நாச்சஸ் அண்ட் டாப் ஸ்டிச்சஸ். நவ் டாப் ஸ்டிச் அப்படியே இதை டர்ன் பண்ணி டிச்ல பிளேஸ் பண்றோம். இந்த ரா எட்ஜஸ் ரைட் சைட்ல இருக்கணும். அண்ட் கிளாத்தை லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சஸ் பண்ணும்போது எப்பவுமே நமக்கு அங்க ஃபிளாட்டா இருக்கணும். அண்ட் ப்ராப்பரா நம்ம இதை இன்சர்ட் பண்ணா போதும். Okay, how is it? So நம்ம இங்க ஒரு ஸ்டீம் அயன் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது இந்த நெக்லைன் ப்ராப்பர் ஷேப்ல நமக்கு கிடைக்கும். எப்பவுமே டர்ன் பண்ண உடனே நம்ம அயன் பண்ணி கொண்டு வந்துடணும். ஓகே, அண்ட் சைடோடைய டாட் ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம சைட் டாட்டை ஸ்டிச் பண்றோம். ஓகே, இதே மாதிரி அதர் சைட்லயும் ஃபினிஷ் பண்றோம். And now shoulder conceal, front and back, right side to right side facing ல நம்ம அப்ளை பண்றோம். And main material to main material, shaped facing to shaped facing. So backல இருந்த
ஃபேஸிங் கிளாத்தை இப்படி எடுத்துட்டு வாங்க. ஓகே, ரைட் சைடு டு ரைட் சைட்ல நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த 2 சென்டர் சீமும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அண்ட் ஷோல்டர்ல இருந்து 0.5 ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணிடுங்க. அண்ட் டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அண்ட் டர்ன் பண்ணிடுறோம். இந்த ரா எட்ஜஸ் நம்ம பேக் நெக் லைன் பக்கமா டர்ன் பண்ணிட்டு இதை டிஃபோல்ட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் கன்சீல் கிடைக்கும். இங்கே 0.5 இன்ச்ல நம்ம ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்ல போயிடும். ஸோ உங்களுக்கு ரா எட்ஜஸ் அவ்வளவா விசிபிளா நமக்கு தெரியாது. அண்ட் தென் இங்க ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணலாம். ஆர் 1/8ல நீங்க ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிட்டு இதே சீமை நம்ம எப்பவும் போல டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சேஃப் ஸ்டிச்சஸா இருக்கும். ஸோ ஷோல்டர் கன்சீல் இப்படி தான் பண்ணணும். ஸோ இதே மாதிரி அதர் சைடையும் கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ராப் பட்டன் ஃப்ளாப்பை நான் எங்க அசம்பிள் பண்றேன்னா, நான் இன்னும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணல. ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ற இந்த இடத்துல கரெக்டா இந்த சென்டர்ல நம்ம பிளேஸ் பண்ணி இங்க 0.5ல நீங்க ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணலாம். 0.25ல ஸ்டிச்சஸ் பண்ணா போதும். 0.5ல வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க நம்ம ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம், ஈஸியா கன்சீல் ஆயிடும். ஓகே.